பிரியதர்ஷினி. இன்னைக்கு வந்து 2 முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட் பத்தி பார்க்க போறோம். யூனிக் அண்ட் நாட் நல். யூனிக்னா கண்டிப்பா அந்த வேல்யூல அந்த காலம்ல வேல்யூ ஷுட் பி யூனிக். அதே போல நாட் நல்னா கண்டிப்பா அந்த காலம்ல வந்து ஒரு வேல்யூ பிரசன்ட் ஆகி இருக்கணும். நல் வேல்யூஸும் அந்த காலம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? இப்போ யூனிக் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதோட யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி டீடைல்ஸ் வாங்குறோம் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, எம்ப்ளாயில வந்து நேம் சேம் இருக்கலாம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சேம் இருக்கலாம். பட் இமெயிலு, ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் அந்த காலமில் வந்து யூனிக் கீயை நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த டேட்டா டைப்புக்கு அந்த காலம் நேமு, டேட்டா டைப்பு, அதுக்கு பக்கத்தில் யூனிக் அப்படிங்கிற கீயோட யூஸ் பண்ணி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிளில் பண்ணும்போது நான் வந்து புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ அதில் உள்ள காலம்ஸ் பார்த்தீங்கன்னா புக் ஐடி, புக் நேம், ப்ரைஸ். இந்த புக் நேமை வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா யூனிக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறேன். alter table books, add constraint, அது ஒரு constraint. ஸோ யூனிக் அப்படிங்கிற கீ, அதோட காலம் நேம், புக் நேமை தான் நான் யூனிக்னு சொல்லி வாங்க போகிறேன். ஓகேவா? இப்போது இன்சர்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. அது மீன்ஸ் அது வந்து புக் நேம் வந்து யூனிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் இன்டூ ஒரு புது வேல்யூ தான். இன்சர்ட் இன்டூ புக்ஸ், என்னென்னா புக் நேமு at the price, values alchemist, 350 அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வாங்குறேன். எனக்கு ஒரு வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து புக் ஐடி, புக் நேமு, ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது எனக்கு வந்து இந்த அல்கெமிஸ்டே நான் திருப்பி பண்ண போகிறேன். ப்ரைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு 400ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு இன்சர்ட் ஆகாது. டூப்ளிகேட் என்ட்ரி அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஏன்னா அந்த புக் நேம் வந்து அந்த காலமாக நான் யூனிக்காக வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ நல் அப்படிங்கிறது, நாட் நல் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த காலம் வந்து நாட் நல்லா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆல்டர் டேபிள் புக்ஸ், மாடிஃபை ப்ரைஸை தான் நான் மாடிஃபை பண்ண போகிறேன். டெசிமல் 5,2 அந்த டேட்டா டைப் வாங்கியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் நாட் நல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை வாங்குகிறேன். ஓகேவா? இப்போது ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த காலம் ப்ரைஸுங்கிற காலம் நாட் நல்லா சேஞ்ச் ஆச்சு. ஸோ நான் இதுக்கு பக்கத்தில் இப்போது நல் அப்படிங்கிற நான் அனுப்புனேன்னா எனக்கு வந்து இன்சர்ட் ஆகாது. சரி, ஆல்ரெடி இன்சர்ட் ஆகுது. பிகாஸ் இந்த இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, காலம் ப்ரைஸ் கேனாட் பி நல்ல. அதே போல் அது அல்கெமிஸ்ட்னு இருக்கிறதுனால இன்சர்ட் ஆகலை. ஸோ வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அது வந்து இன்சர்ட் ஆகாது. பிகாஸ் அது வந்து நல் வேல்யூ அதை அக்செப்ட் பண்ணிக்காது. 0ங்கிற வேல்யூ கூட அக்செப்ட் பண்ணிக்கும், பட் நல்ல வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? இப்போ வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ யூனிக் அண்ட் நாட் நல் கீ வந்து இந்த மாதிரி யூஸ் கேசஸ் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.